நம்ம இன்னைக்கு வந்து மாங்காய் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் போட்டு குக்கரில் போட்டுக்கிடுவோம். அப்போ தான் நல்லா குழைய வேகும். மாங்காய் ரசத்துக்கு வந்து நம்ம புளி ஊற்றக்கூடாது. புளிப்புக்கு பதிலாகத்தே நம்ம மாங்காய் போடுறோம். மாங்காய் வந்து நல்லா புளிப்பான காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மாங்காயை வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கிறோம். இது நல்லா குழைய வேக வைக்கணும். நல்லா புளிப்பான காயாக இருக்கும். ஒரு மாங்காயை வெட்டி வச்சுருக்கோம், நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம், அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நமக்கு இதை வந்து நல்லா ஒரு 2 விசில் வச்சிடணும். 2 விசில் வச்சோம்னா குழைய வெந்துடும். மாங்காய், இந்த துவரம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து நல்லா ஒரு குழன்னு வரட்டும். நம்ம மாங்காய் ரசத்துக்கு நம்ம இப்போ அது துவரம் பருப்பையும் மாங்காயும் நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா மாங்காய் தைலமாக வந்துருச்சு. நம்ம இப்படியே கலக்கி விட்டு நம்ம வடிகட்டலாம். நம்ம அப்படியே வந்து ஊற்றினோம்னா குழன்னு போயிடும். இதை வந்து நல்லாவே கடைஞ்சிக்கிடுவோம். இந்த மாதிரி மத்து வச்சு நம்ம இப்படியே கடைஞ்சிக்கிடுவோம். நமக்கு ஏற்கனவே மத்து கிடையாது, இப்போ மத்து வாங்கியிருக்கேன். அதனால் அதை வச்சு நம்ம கடைஞ்சி இதை நல்லா தெளிஞ்சாப்புல வடிகட்டிக்கிறோம். நம்ம அப்படியே ஊற்றினோம்னா சாம்பார் மாதிரி போயிடும், ரசம் கணக்காக இருக்காது. இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். இதை விட குழன்னு போச்சுன்னா நமக்கு வடிகட்டும் போது வடிகட்ட வராது. இப்படி கிடந்தாத்தேன் நமக்கு அதை சலடையில் இருக்கும்போது தண்ணி கணக்காக வடி வரும். இந்த தண்ணி கணக்காக வடியும், இந்த சக்கை பூரா மேலே தங்கி இருந்துக்கிறோம். மாங்காயை வந்து நான் தொலியை சீவாமல் வெட்டி போட்டிருக்கேன். அந்த தொலி வந்து நமக்கு அந்த இதுலேயே இறங்கிக்கிறோம் சாறு. நம்ம வடிகட்டி எடுக்கத்தானே போகிறோம். இப்போ நம்ம வந்து ஓரளவு வடிகட்டி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் அப்படி ஊற்றி வடிகட்டுவோம். கிண்டி விட்டோம்னா நல்லா தண்ணி போல் இறங்கிடும். இந்த மேலே உள்ள சக்கை பூராமே நின்றுக்கிறோம். நம்ம இதுலேயே வந்து தான் தண்ணியை ஊற்றி நம்ம ரசம் வைக்கும்போது நமக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சாறு பூராமே அதில் இறங்கிக்கிறோம். நமக்கு தேவையான அளவு இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம ரசத்துக்கு வந்து எந்த அளவு நமக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா அதில் வந்து தக்காளியும் போட்டிருக்கோம். மாங்காய் வந்து நல்லா புளிப்பான மாங்காய் தான். புளி ஊற்றணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இது வந்து மாங்காய் ரசம். ஒரே ஒரு மாங்காய் போட்டால் போதும். நம்ம நிறையா வைக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மாங்காய் போடலாம். நல்ல ஒரு மணமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்படி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த அளவு தண்ணி எனக்கா வந்துருச்சு. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அது வந்து நல்லா புளிப்பான மாங்காயை கண்டு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். மாங்காய் ரசத்தை தாளிக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். 2 கடுகு போட்டுக்குருவோம். 2 வெந்தயம் போட்டுக்குருவோம். கடுகு வெந்தயம்லாம் போட்டால் தான் இந்த ரசம் வந்து எப்பயுமே ரசத்துக்கு 2 வெந்தயம் போடணும். நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ வந்து கடுகும் வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தட்டி வச்சுருக்குறோம் வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் அதை போட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. இதையெல்லாம் நல்லா வதக்கணும். இது எண்ணெயிலேயே வேகும்போது நல்ல மணமாக இருக்கும்.
இப்போ 2 பெருங்காயம் போட்டுக்கிறோம். தூள் பெருங்காயம் தான். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பருப்பை வேக வைக்கும் போதே மஞ்சள் பொடி போட்டோம். அதனால் இப்போ மஞ்சள் பொடி போட வேண்டியதில்லை. காரத்துக்கு வத்தல் கிள்ளி போடலாம், இல்லை அந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி இடிச்சும் போடலாம். நமக்கு வந்து காரமாக இருக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மிளகும் சீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், உரலில் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் வந்து நம்ம மல்லிச்செடி கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இதை எல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா வதக்கிக்கிறோம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஓரளவு அந்த லேசாக அந்த வெள்ளைப்பூண்டு வாடை வந்து கொஞ்சம் இதாக போகும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி மனம் வரும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ரசத்தை தூக்கி ஊற்றிடுவோம். இப்போ நம்ம பருப்பும் மாங்காயாக அரைச்சி வச்சுருந்தோம்னா அவிச்சு வடிகட்டி வச்சுருந்தோம், அதை தூக்கி இதில் ஊற்றுவோம். இது வந்து அதுக்கப்புறம் அந்த குக்கரில் உள்ளதை மறுபடியும் வடிகட்டினேன், அதனால அந்த தண்ணி எடுத்து இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இதெல்லாம் வந்து நல்லா கிண்டி விட்டு கொதி வரக்கூடாது. கொதி வர்ற மாதிரி இருக்கும், லேசாக முட்டை முட்டையாக வரும். அன்னியால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நல்லா சூடேறி வரட்டும். ரசம் வந்து நல்லா நுரக்கூடி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மண்டவெல்லம் போட்டுக்கணும். இது வந்து நமக்கு போடும்போது நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். புளிப்பு இந்த மாங்காயோட புளிப்பே கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த ரசத்துக்கு ஒரு மாங்காய் கரெக்டாக ஆயிடுச்சு. இவ்வளோ ரசம் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பழமான மாங்காயாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிறலாம், இல்லைன்னா கூட ஒரு மாங்காய் போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மாங்காயிலேயே நம்ம செஞ்சதுனால அந்த மாங்காய் மனம் வந்து அப்படி இருக்குது, நல்லா இருக்கு. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் மாங்காய் சீசனில் நமக்கு இப்போ தான் மாங்காய் வந்து காயிலேருந்து பழம் வரைக்கும் நமக்கு கிடைக்கிற சீசன் தான். நம்ம பருப்பு ரசம் எல்லாமே வச்சு சாப்பிடுவோம். நம்ம தக்காளி ரசம் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிடும்போது நம்ம மாம்பழம் வச்சு சாப்பிட்டாலே நமக்கு சோறு கொண்டான்னு இருக்கும். இது மாங்காய் ரசம் வச்சு சாப்பிட்டா சொல்லவா செய்யணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.